Hi friends, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வைரலாக பேசிட்டு இருக்க விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2017 அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஇ அப்படின்னு ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம்னு, அதுவும் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு வெளியில் வர்றது எவ்வளோ கஷ்டம்னு. குறிப்பாக இப்போ சொல்ல போனீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் கீழே படிக்கிற ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பொண்ணும் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு. இப்போது இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் ரெகுலேஷன் 2017 அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த 2017 ரெகுலேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த தடவை அரியர் எல்லாமே டபுள் மடங்காக இருக்குது. ஸோ இதனால் எப்படி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஃபுல்ஃபில்டாக எப்படி நிம்மதியாக படித்து முடிச்சுட்டு வெளில வர முடியும்? இப்போது நான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கோயிங் டு ஷேர் இஸ் ஃபீலிங் டு யூ. ஓகே, இப்போ பசங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணுற அப்டக்கல்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டரில் வைக்கிற அரியர். இப்போ ஒரு பையன் வந்து இப்போ இந்த செம்மில் அரியர் வச்சிட்டானா அதுக்கு அடுத்த வருஷம் தான் எழுத வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப பெரிய அப்டக்கலாக இருக்குது. இதில் பசங்க வந்து அடுத்த செம்முகே எழுதுகிற மாதிரி ஃப்ரீடம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட். இப்போது ஒரு பையனுக்கு இன்றைக்கி ரிசல்ட் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரிலீஸ் ஆகிறது தெரிய மாட்டேங்குது. அப்படியே போய் பார்த்தாலும் எப்போவுமே ட்ரை அகைன் தான். இது கொஞ்சம் மாற்றி இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அவங்க நினச்சா பண்ண முடியும். எப்போவுமே சர்வர் பிஸியாக இருக்குது. அது கொஞ்சம் ப்ராப்பராக ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 2017 ரெகுலேஷனில் பசங்க பெரிய அப்டக்கலாக நினைக்கிறது, இது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து லைனாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, இப்போது ஒரு பையன் வந்து இந்த செமஸ்டர் அறிய வச்சா அடுத்த வருஷம் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. அது அடுத்த செம்மே எழுதுகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் ஒப்பீனியன் என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஃபோட்டோ காப்பி வரும்போது அது வந்து ப்ரொஃபஸர் வேல்யூட் பண்ணி பாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்தபடியாக ரீவால் போடும்போது அது வந்து ஃபெயில் ஆகி வருது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு தெரில. இது அண்ணா யூனிவர்சிட்டி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ தேர்ட் ஒப்பீனியன் என்னென்னா, சர்வர் பிஸி. ரிசல்ட் பப்ளிஷ் ஆனால் எப்போவுமே சர்வர் பிஸின்னு தான் வருது. இப்போ எங்களோட சின்ன ஐடியா சொல்கிறோம், இது கரெக்டாக இல்லையான்னு தெரில. இப்போ ஒரு அப்ளிகேட்டட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டட் காலேஜ்னா 10,000 காலேஜ் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு 2,000 வந்து COE 1 அந்த வெப்சைட்டில் கொடுக்கலாம். அடுத்து இருக்க 2,000 காலேஜில் COE 2க்கு, அடுத்து இருக்க 3,000 காலேஜுக்கு ஸ்டூடெண்ட் கார்னர், அந்த மாதிரி பிரித்து கொடுத்தா ரிசல்ட் பார்க்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சர்வரும் பிஸியாக இருக்காது. இப்போ ஃபோர்த் ஒப்பீனியன் என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சோஷியல் மீடியாவில் எந்த விதமான ப்ளூடிக் வெரிஃபைட் அக்கௌண்ட் இல்லை. இதனால் என்ன நடக்குதுன்னா, நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி நிறைய பேர் ஃபேக் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் எப்படின்னா, எக்ஸாம்ஸில் ஃபேக் அப்டேட்ஸு, இந்த போஸ்ட்பான் பண்ணுற அந்த மேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் ஃபேக் அப்டேட்ஸ் நம்பி ஏமாந்து போயிடறாங்க. இதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு அஃபீஷியலான ப்ளூடிக் வெரிஃபைட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் லாஸ்ட் ஒப்பீனியன் என்னென்னா, அண்ணா பல்கலைக்கழகம் அவங்க சார்பாக ஒரு போல் கிரியேட் பண்ணுங்கள். வெதர் ரெகுலேஷன் 2017 வேணுமா வேணாமா, அந்த மெஜாரிட்டியை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜினியரிங்க்கு ஒரு நல்ல சொல்யூஷனை இது மூலமாக கொண்டு வாங்க. நன்றி.